படம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஹீரோ ஹீரோயினி கெமிஸ்ட்ரிஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க அவங்க இந்த படத்துல சொல்லணும்னு நினைச்ச கருத்தை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா ஒரு லவ் கண்டென்ட்டோட படம் ஃபுல்லாவே இதை எடுத்துட்டு வராம த்ரில்லிங்கு, என்டர்டைன்மெண்ட், லவ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வச்சு அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா லாஸ்டா இந்த படத்தை வந்து ஒரு மெசேஜோட முடிச்சது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அடுத்து என்ன த்ரில் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோடயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹாஃப் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஓகே தான், அவருக்கு சூட்டபிளா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ரெண்டாவது படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி. கெஸ் பண்ண முடியல. ஒரு சில இடத்துல கெஸ் பண்ண முடிஞ்சது, ஒரு சில இடத்துல முடியல. படம் ஓவராலா நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். முக்கியமா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமா பாய்ஸ் பார்க்கணும்னு தான் சொல்லுவேன், நான் கேர்ள்ஸ் பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பாய்ஸ்க்கு போக வேண்டிய மெசேஜ் தான் இது. எத்தனை நாள் கேர்ள்ஸே சொல்லிருக்கோம், பாய்ஸ்க்கு கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு இதை பார்த்தா லைட்டா கில்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பாய்ஸ் அண்ட் ஃபேமிலி சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். சூப்பர்வா இருக்கு. டேரக்டர் சூப்பர்வா கொண்டு வந்திருக்காங்க படத்தை. அண்ட் காமெடி அண்ட் ஃபைட் சீனு அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் தான் பயங்கரமா இருந்தது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இது நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு தூக்கமே வரல. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்தது பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ரெண்டு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்தது. இஷ்டா இருந்தது. காமெடியும் நல்லா இருக்கு. ஹீரோயின் அண்ட் ஹீரோவா நல்லா இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா சூப்பராக மேட்ச் ஆயிருக்காங்க ரெண்டு பேருமே. படம் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்குங்க. ஆக்சுவலி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா ரொம்ப த்ரில்லரான ஒரு மூவிங்க ஆக்சுவலி. ஏன்னா வந்து நம்ம கிஷன்தாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு லவர் பாய் மாதிரி ஒரு சாஃப்டான பர்சனாக தான் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல வந்து ஆக்ஷன் ஹீரோவா மாதிரி இந்த படத்துல வந்து ஆக்ஷன் ஹீரோவா வந்து கலக்கியிருக்காரு. படம் வந்து ஆக்சுவலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதை விட நல்ல படம் இது. ஆக்சுவலி இதுல முக்கியமா வந்து இதோட ஸ்டோரி லைன் வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான். கிளைமேக்ஸ் வந்து இப்படி இருந்தா நம்மளுக்கு நடைமுறையில், அதாவது ப்ராக்டிக்கலா நடந்தா நல்லா இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா அது நம்ம நடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சட்டம் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைச்சு, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நினைச்சு, இல்லை நம்ம நிறைய பேர் நம்பி வந்து என்ன சொல்றது, அவங்களோட இன்டென்ஷன் தெரியாம பழகிடுறோம். ஆனா நாளைக்கு வந்து அவங்களோட இன்டென்ஷன் பேடா இருக்கும் போது நம்ம வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிறோம். நம்ம அது முக்கியமா வந்து கேர்ள்ஸை சொல்றேன், நீங்க மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க, பயப்படாதீங்க. தைரியமா வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்டயாவது சொல்லுங்க. வெளி உலகத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா தான் இன்னொரு பொண்ணு மாட்டாம இருப்பாங்க. முக்கியமா நீங்க மாட்டாம இருக்கிறது நீங்க வந்து யார்கிட்டயும் வந்து என்ன சொல்றது பழகும் போது பார்த்து பழகுங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், குழந்தைங்க கூட பார்க்கலாம். எந்த ஒரு சீனும் ஆபாசமான சீன்லாம் கிடையாது. முந்தி நீங்க த்ரில்லிங்கா தான் பார்ப்பீங்க அந்த படத்தை. நீங்க ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எந்த லேகும் கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டர்ஸ் செம்மையா வந்து படம் கொண்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவை இந்த மாதிரி ஒரு மூவி தான். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவியாவும் இருக்கணும். ரொம்ப கியூட்டான மூவி பிளஸ் த்ரில்லரான மூவி. படம் எல்லாருமே பார்க்கலாங்க. அதான் சொல்றேன், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட வாங்க, கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. மூவி வந்து நோ ஜானர் பேஸ்டு. ஹீரோ அண்ட் ஹீரோயினி ஆக்டிங் வந்து மைல்டாக சூப்பராக இருந்தது. அண்ட் கான்செப்ட் வந்து த்ரில்லர் அண்ட் ஓகே என்ன டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு த்ரில்லிங்காக போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாருமே ஆர்டினரி மூவி இல்லாமல் ஓகே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே அப்படி ஆர்டினரியாக போச்சு. நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தருணம் படம் வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச த்ரில்லர் படத்தில் இது அவார்டு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. இந்த காமெடிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த த்ரில்லர் சீன்ஸ்லாம் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. நானே சீட்டை விட்டு 2-3 வாட்டி ஃப்ரெண்டில் வந்து பார்த்தேன். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்னன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கியூரியஸா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம ஹீரோயின் காமெடி ஸோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம என்ன நான் தருணம் மூவியோட நேம் வந்து டைட்டில் வந்து தருணம் இருந்துச்சு.
ஸோ என்ன தருணம்னா என்ன இருக்கும் அப்படி மாதிரி இருந்தது. பட் கடைசியில் பார்த்தா லவ், ஒரு த்ரில்லர், ஒரு காமெடி, ஸோ எல்லாமே மிங்கிள் ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் த்ரில்லராக இருந்தது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படின்னா லைக் பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவி நல்லா இருந்துச்சு. எந்த போரும் இல்லை, சூப்பராக இன்ட்ரெஸ்டாக போயிட்டு. ஸோ கம்மிங் 31st வந்து மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு பாருங்க. இந்த மூவில எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளை விட்டு தான் போவாங்க. பட் இந்த படத்துல வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம விடக்கூடாது, பழி வாங்கி அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் இருந்தது. படம் போரே அடிக்கல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. கம்மிங் 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். படம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட்டாக அப்படியே ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட்டில் அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் சும்மா இன்ட்ரெஸ்டாக போச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வந்துச்சு. காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா கேஷுவலாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. பர்ஃபெக்டாக நினச்சிருந்தாரு. ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து சஜஸ்டபிளான மூவி தான். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்க படத்துல? ஆக்சுவலா வந்துட்டு ஸ்டார்டிங் எண்ட்ல தான் மெசேஜ் இருக்கு. இது மாதிரி ஃபீமேல்ஸ் உமன்ஸ்க்குலாம் வந்துட்டு இது மாதிரி நடக்குதுல, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிஷன் தாஸுக்கு அந்த ரோல் வந்து எப்படி சூட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் லவ் பேஸ்ட் அந்த மாதிரி தான் இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி பண்ணிருக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எதிர்பார்க்க இல்ல ஆக்சுவலா இல்ல. எண்ட்ல இருந்து ஆக்ட்ரஸ் பண்றதா நாங்க என்ன நினைச்சோம்னா, அது அவங்க சொன்ன பேஸ் ஸ்டோரியில தான் வந்து எண்ட்ல ஆக்ட்ரஸே வாலண்டரியா அதை பண்ணிருக்காங்கன்னும் போது படம் பயங்கரமா இருக்கு. பேர் தான் தருணம், ஆனா வந்து கரெக்டா வந்து ட்விஸ்ட்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா பேர் வேற மாதிரி வச்சிருக்கலாம். அதாவது ஆனா பயங்கரமா இருக்கு. ஆக்டிங் அவருது நல்லா இருக்கு, ஹீரோயின் நல்லா இருக்கு. எந்தெந்த சீன்ல எப்படி நடிக்கணுமோ அப்படி கரெக்டா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்டர்வல் கரெக்டான நேரத்துல கரெக்டா வந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, ஆனா படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு ஒன்னும் 2 தான் இருந்துச்சு. கடைசியில எதுவும் பாட்டுனே தெரியல, நடுவில் எது எடுத்து போட்டுருக்கலாம். இது எல்லாமே நல்லா ப்ரோ. கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போச்சு, அப்புறம் சூப்பரா இருந்தது. இல்ல செம ட்விஸ்ட் லாஸ்ட்ல பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. லவ்வும் கரெக்டா இருந்தது. எல்லாமே பக்காவா பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எல்லா தேட்டர்ல இருந்து மூவி நல்லாவே இருந்துச்சு. இந்த பெஸ்ட் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நல்லா சஸ்பென்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து எடுக்கணும், நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. மூவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோனையும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சீரியஸாவே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்பவே தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான். ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகும், அவங்களே நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாதுல்ல யார் எப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து கோர்ட்டில் போனால் என்ன நீதி கிடைக்கும்? வருஷக்கணக்காக ஓடிட்டு இருக்கணும். பொண்ணுங்களை தான் தேவையில்லாமல் இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க தண்டனை கொடுத்து ஆகணும் அப்படின்றனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொசைட்டி அவரோட ரோல் எப்படி இருந்தது? அவரோட சாஃப்டா பார்த்துருக்கோம். அவர் இதுல போலீஸா தான் பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கேரக்டர். அவங்க ரெண்டு பேரோட காம்போ நல்லா தான் இருந்தது. லவ் ஸ்டோரி அதுவும் இருந்தது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஏத்துக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அது வந்து மீதி வந்து தியேட்டர்ல போயிட்டு பாருங்க. எல்லாரும் ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு மூவி. மூவி சூப்பரா இருந்தது. ரொம்ப சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு சீனுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் நேரம் அப்படி பாக்குற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு மூவி. அவரோட ரோல் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் அந்த மூவிக்கு ஏத்த மாதிரி ஆப்டா சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து அந்த அந்த ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணார்ல, அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா போச்சு. அது மர்டர் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணும்போது ரொம்ப த்ரில்லரா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வந்து எப்படி சொல்றது, சின்ன ஒரு தப்பே கண்டுபிடிக்காம யாருக்குமே டவுட் வராம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். தருண மூவி கண்டிப்பா இருந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் கிடைக்கும். ஸோ படம் ஸ்டார்டிங்ல வந்து வைலன்ஸா போச்சு. நான் கூட ஏதோ ஒரு வைலன்ஸா இருக்கும் நினைச்சா, ஒரு லவ் ஸ்டோரின்னு அப்படிதான் தெரிஞ்சுது. ஆனா லவ் ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த லவர்ஸ் ஒரு கொலையோ பண்ணிட்டு அதை எப்படி மறைக்கிறாங்கன்னா அது அதுலயே ஒரு நல்லது இருக்கு.
அந்த நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு. நிறைய பேர் இந்த வீடியோ எடிட் பண்ணி தப்பா யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க, பார்த்து உங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தருண மூவிக்கு வாங்க, நல்ல தருணத்தை பெற்றுன்னு போங்க. ஓகேவா? நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹீரோவோட கிரிமினல் மைண்டு, போலீஸ் மைண்ட் நல்லா இருந்தது. செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அட்டிப்போலி நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு? அதான் ஹீரோ பிடிச்சிருந்துச்சு, ஹீரோட மைண்ட் பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதது தான் எல்லாம் நடந்தது. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் செம்ம சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. அவர் வந்துட்டு போலீஸ்க்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்காரு. எல்லாம் சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய வரைக்கும் பார்க்கலாம். அட்டிப்போலி நல்லா. அதான் சொன்னேனே, போலீஸோட மைண்ட் பிடிச்சிருந்தது, அவங்களோட அது பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எப்படின்னா கான்செப்ட் பழசு, பட் வந்து இவங்க புதுசா கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது, டிஃப்ரெண்டாக பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி கிஷனோட ஆக்டிங் சொல்லணும், வேற மாதிரி ஒரு கேஷுவலா அப்படியே ஒரு எல்லா சீன்லயுமே ஒரு கேஷுவலா அப்படி ஒரு பக்கவா ஆக்டிங் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எல்லாமே. ஓகே, எல்லாமே பக்கவா இருந்தது. குறை சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா சொல்லலாம். இவங்க கம்மி பட்ஜெட்ல பக்கவா எடுத்திருந்தது. ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்ல. பட் இன்டர்மிஷன்ல எப்படா முடியும் இன்டர்மிஷனு, அடுத்த இது பாட்டு எப்போ போவோம், எப்படா பெல் அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு ஸ்கூல் டைம்ல இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கான்செப்ட் தான் பழசா இருந்தாலும் படம் பக்காவா பண்ணிருந்தாங்க. டேரக்ட் நல்லா சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒர்த்தபிளான படம் தான் இது. இது ஒரு லவ் சீன் தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் இது லவ் சீன் இல்லை. சொசைட்டியில் நடக்கிறது தான், தப்பு நடக்கிறது தான். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தில் வந்து இந்த சினிமாவில் எடுத்திருக்காங்க. இதை பார்த்தாச்சு ஜென்ஸ் வந்து திருந்தணும். இனிமேல் இந்த எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்கு. மியூசிக்கு, பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. ரொமான்ஸ் சீன் எல்லாம் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒர்த்தபிளான படம் தான். ஃபர்ஸ்ட் வந்து லவ் சீனு, லவ்வாக தான் போகுது. கடைசி வரைக்கும் அதுதான் நினைச்சோம். ஆனால் ட்விஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். லாஸ்ட் சீனில் தான் தெரியுது இது இந்த இந்த மாதிரி ஒரு படம்னு. இனிமேல் இந்த சொசைட்டியில் நடக்கூடாதுன்னு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துருக்காங்க. படம் எங்களுக்கே பிடிச்சிச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்திருக்காங்க படம். படம் உண்மையிலே நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு படம். நாங்க எதிர்பார்த்து வரல. படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல பயங்கர ஒரு ட்விஸ்ட் இருந்தது. நாங்க எதிர்பார்க்க கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல எங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. இந்த கேர்ள்ஸ் அபியூஸ் பண்றதை பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி படம் தான் இது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு பெரிய படமா போகணும். ஃபேமிலியோட பார்க்குற படமா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட படத்துல உள்ள அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டுபிடிக்க கண்டிப்பா. சில படம் வந்து ஃப்ரெண்ட்ஸா பார்க்கலாம், சில படம் 18+ இருக்கு. பட் இது வந்து ஃபேமிலி டோட்டலா எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு போலீஸ் வந்து எப்படி ஒரு ஹேண்டில் பண்ற விஷயமும் நல்லா இருக்கு. அதே சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படத்துல வந்து நீங்க வந்து என்டர்டெயின்மென்ட்க்கு வந்து பெருசா சாங்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? பெருசா சாங்ஸ்லாம் இல்லாம இந்த காமெடி ஜானர் ட்விஸ்ட்ல வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. படம் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் தான். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணா ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு.